மின்னூல்களை உருவாக்கி அதிலிருந்து நாம் எவ்வாறு ராயல்டி பெறுவது என்பது குறித்தும், அதே போன்று இனி வருங்கால கட்டத்தில் இந்த இபுக் தளம் என்பது ரியல் எஸ்டேட் தொழிலை போல ஒரு லாபம் தரும் தொழில்நுட்பமாக வளரும் என்பது. இவ்வாறு நாம் பதிவேற்றம் செய்யப்பட்ட இபுக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நூல்களை திருட்டு புத்தகங்களாக உருவாக்கி விற்பதை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தும் திரு சொக்கன் அவர்கள் இறுதியாக இந்த காணொளியில் வழங்கியிருப்பதை நாம் காணலாம். மிக முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டவுடன் ஒவ்வொரு பிரதி, உங்களுடைய உங்க புத்தகம் விற்கிற ஒவ்வொரு பிரதிக்கும் அந்த மாத கடைசியில் உங்களுக்கு அதற்கான ராயல்டி தொகை வந்து சேரும். அந்த புத்தகத்துக்கு உங்களுடைய ராயல்டி 30% அல்லது 70% அப்படின்னு வேற வேற ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது அந்த நிறுவனத்துல போய் பார்த்துக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 30% வச்சு சொல்றேனே. அப்போ 100 ரூபாய் விலை உள்ள புத்தகத்துல வரியெல்லாம் போக 85 ரூபாய் அதோட விலை. அந்த 85 ரூபாயில 30% கணக்கு போட்டா உங்களுக்கு ஒரு 25 ரூபாய் வரணும். அந்த 25 ரூபாய அந்த மாச கடைசியில, அந்த மாசம் அந்த புத்தகம் 5 காப்பி வித்துருக்கு, ஒரு காப்பிக்கு 25 ரூபாய், 5 × 25 125 ரூபாய், 125 ரூபாய் கணக்கு போட்டு உங்களுடைய வங்கி கணக்குல அந்த நிறுவனம் செலுத்தி. இதுக்காகத்தான் நீங்க முதல்ல உங்களை பதிப்பாளராக பதிவு செய்து கொண்ட போது அவங்க ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டாங்க இல்லையா, அந்த கேள்வி எல்லாம் இதுக்காகத்தான். டக்குன்னு உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்க 10 புக்கு போட்டீங்கன்னா ஒரு புத்தகத்துக்கு 100 ரூபாய், 10 புத்தகத்துக்கு 1000 ரூபான்னு கணக்கு போட்டு அந்த தொகை உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய நன்மை. மாதம் உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்தை நீங்கள் லைப்ரரியில படிக்கிறோம் இல்லையா. இப்ப நம்ம புத்தகத்தை ஒருத்தர் லைப்ரரியில எடுத்து படிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த தொகையும் கிடைக்கிறது இல்லை. ஆனா மின்னூல்கள்ல நூலகத்திலே உங்கள் புத்தகம் எடுத்து படிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும். அதாவது இப்ப நான் சொன்ன இந்த அமுல் புத்தகம் 200 பக்கம் உள்ள ஒரு புத்தகம். ஒரு நண்பர் நூலக வசதியை பயன்படுத்தி, கிண்டல் அன்லிமிட்டட்னு பேர் அதுக்கு, அதை பயன்படுத்தி அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். 50 பக்கம் தான் படிக்கிறார். அதுக்கப்புறம் அவரு படிக்கல, அவருக்கு பிடிக்கல அந்த புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பக்கத்துக்கு எனக்கு ஒரு சிறிய தொகை ராயல்டியாக கிடைக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, 200 பக்கமும் படிச்சு முடிச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய தொகை எனக்கு ராயல்டியாக கிடைக்கும். இதே போல புத்தகத்தை விற்பதோடு மட்டும் இல்லாமல் புத்தகத்தை இது போல நூலக வசதியை பயன்படுத்தி வாசகர்களுக்கு கடனாக படிக்க கொடுத்து அதன் மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பை இங்கு நீங்கள் பெறலாம். இதுல என்ன பெரிய வருமானம் வந்துடும் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிந்த பல எழுத்தாளர்கள் மிகச் சிறப்பான ஒரு தொகையை மாதம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தொகை விஷயத்துக்கு போக விரும்பல, ஆனா எனக்கு தெரிந்து பல எழுத்தாளர்கள் நல்ல அளவிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல அளவில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டா, மேலும் மேலும் அவர்களுடைய புத்தகங்களை இந்த தளத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அதுவே ஒரு சான்று தான். ஏன்னா போதுமான ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா அதுல தொடர்ந்து அவர்கள் முதலீடு செய்ய மாட்டாங்க. அதனால இது ஓரளவு வருமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கணிசமான வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல எழுதிட்டு சும்மா இருந்தா வருமானம் வந்துடும். நீங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும், அதை வாசகர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வருமானத்தை பெற முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகத்தில் வச்சு, நீங்க இங்க இருக்கிறவங்க பல பேர் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சவங்களா இருப்பீங்க. ஊருக்கு வெளியில ஆளே இல்லாம எவனும் அந்த பக்கம் போக மாட்டான் அப்படிங்கிற இடத்துல போய் ஒருத்தன் ஒரு நிலத்தை வாங்கி போடுறான்னா என்ன நம்பிக்கையில வாங்கி போடுறான்? இன்னைக்கு அந்த பக்கம் யாரும் வராம இருக்கலாம், ஆனா நான் எல்லாம் இது பண்ணி பார்த்தேன், இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி வருது, இந்த இடத்துல ஒரு இது வருது, ஏர்போர்ட் வருது, இந்த இடத்துல ஒரு ரோடு வரப்போகுது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த இடம் மிக வேகமாக முன்னேற போகிறது. அதை நம்பிதான் நம்ம போய் அந்த இடத்துல முதலீடு செய்யறோம் இல்லையா. அது போல மின்னூல்கள் என்பவை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரியல் எஸ்டேட் முதலீடா நீங்க பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மின்னூல்களை படிக்கிறவர்களுடைய சதவீதம் மிக மிக குறைவு, 1% 2% கூட அங்க இல்லை. ஆனால் வருங்காலத்திலே கண்டிப்பாக பெரிய எண்ணிக்கையிலானவர்கள் இங்கு வரப்போகிறார்கள். ஆங்கிலத்தில் அப்படிதான் நடந்தது. ஆங்கிலத்துல மின்னூல்கள் அறிமுகமான போது பெரிய எண்ணிக்கையிலானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அதேதான் தமிழிலும் நடக்கும். இப்ப நடக்குமா? நடக்காது. 2 வருஷத்துல நடக்குமா? தெரியாது. 5 வருஷத்துல நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். 5 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம், எவ்வளவு நாள் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஆனா இது நடந்தே தீரும்.
ஏன்னா மேலும் மேலும் நம்ம வீடுகள் சிறியதாகி கொண்டிருக்கின்றன. மேலும் மேலும் நாம அந்த செல்போன் ஸ்கிரீன்லயே நாம முழு நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அச்சிட்ட புத்தகங்களை கையிலே எடுத்து படித்து அவற்றை பராமரித்து அதன் மூலமாக அறிவை பெறுகிற ஒரு நிலை மாறி மின்னூல் தொழில்நுட்பத்துக்கு மேலும் மேலும் அதிக வாசகர்கள் வருவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அப்படி அவர்கள் வரும்போது உங்களுடைய புத்தகங்கள் அங்கே இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். என்னுடைய இலக்கு என்னன்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பெரும் எண்ணிக்கையிலான வாசகர்கள் அல்லது 5 வருஷம் கழிச்சு பெரும் எண்ணிக்கையிலான வாசகர்கள் தமிழ் மின்னூல்களை தேடி வரும்போது நான் எழுதியிருக்கிற எல்லா புத்தகங்களும் அங்கே கிடைக்க வேண்டும். அவர்கள் இந்த புத்தகத்தை எங்க போய் தேடுறது, அந்த புத்தகத்தை எங்க போய் தேடுறதுங்கிற ஒரு தேவை, ஒரு தடுமாற்றம் இல்லாமல் சட்டுன்னு என்னுடைய எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த ஒரு காரணத்துக்காக மேலும் மேலும் புத்தகங்கள் மின்னூலாக மாற வேண்டும், அவற்றை கொண்டு வர வேண்டும், இன்னும் அதிக பேரிடம் அவற்றை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் எல்லாரிடமும் வலியுறுத்துகிறேன். இதுதான் நிறைவாக இன்னொரு முக்கியமான விஷயம், பைரசி. சார் என் புக்கை இபுக்கா போட்டேன் சார், 2வது நாள் PDF கொண்டு வந்துட்டாங்க சார், வாட்ஸ்அப்ல எவனோ படிக்கிறான் சார் அப்படின்னு புலம்புறவங்க இருக்காங்க. உண்மைதான். என்னுடைய பல புத்தகங்கள் PDF வடிவத்திலே கிடைக்கின்றன. எனக்கு தெரிந்த பல எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் PDF வடிவத்திலே கிடைக்கின்றன. அது உண்மைதான். தொழில்நுட்பம் எப்படி, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வங்கி கணக்குங்கிறது இப்போ எல்லாம் இன்டர்நெட் ஆகி போச்சு. அப்ப ஹேக்கர் வரத்தான் செய்வான். அங்க உள்ள நுழைஞ்சு அதை எப்படி பணத்தை திருடுறது அப்படின்னு அவன் பார்க்கதான் செய்வான். அங்க இருக்கிற அந்த வங்கி நிறுவனம் அந்த இடத்துல உட்கார்ந்து அதை எப்படி கடினமாக்குவது, ஹேக்கர் பணத்தை எடுத்துட்டு போகாம எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதே போல மின்னூல் பதிப்பு தொழில்நுட்பத்தை தருகிற அதே நிறுவனங்கள் இந்த பைரசின்னு சொல்லப்படுகிற திருட்டு புத்தகம் உருவாக்குவதை எப்படி தடுப்பது அப்படின்னு நினைச்சு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது திறம் போலீஸ் விளையாட்டு மாதிரி தான். அவர்கள் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க டக்குன்னு இந்த திருடன் அதை உடைச்சு இன்னொரு வேற வழியில உள்ள பூந்து அதை திருடுகிற முயற்சியில ஈடுபடுகிறது. இந்த பிரச்சனை உலகம் முழுக்க இருக்கு. எல்லா புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், புகழ் பெறாத எழுத்தாளர்களும் இந்த பைரசின்னு சொல்லப்படுகிற இந்த பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அதே சமயத்துல திருடுறவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே உங்களுடைய புத்தகங்களை மின் வடிவத்திலே படிக்கணும்னு காத்திருக்கிற வாசகர்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அது ஒண்ணு. 2வது, நான் கவனித்தவரை திருடுகிறவன் டவுன்லோட் செய்து அவனுடைய போனிலோ கம்ப்யூட்டர்லோ வைத்துக் கொள்கிறானே தவிர படிக்கிறது. சோ அந்த திருட்டு PDF ஃபைல்களை எடுத்து படிக்கிற ஒருவன் நீங்க தலைகீழா நின்னாலும் உங்க புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி படிக்கணும். அதனால அவர்கள் இல்லை என்று நினைத்துக் கொண்டு அவர்களை புறக்கணித்து விடுங்க. எப்படி அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தா அதை ஏமாத்தி திருடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்களோ அப்படி இந்த திருடர்களும் இருக்கத்தான் செய்வார். ஆனால் அப்படி திருடும் எண்ணம் இல்லாமல் உண்மையிலேயே பணம் கொடுத்து புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்களை அவர்கள்கிட்ட உங்க புத்தகம் போய் சேர்றதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. உங்களுடைய புத்தகம் இன்னும் அதிக பேருக்கு இப்போ மின்னூல்களுடைய நன்மைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். உங்களுடைய புத்தகம் வெளியிட்ட அடுத்த கணம் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிற நாட்டை சேர்ந்தவரும் வாங்கி படிக்கிற ஒரு வசதியை மின்னூல்கள் கொடுக்கின்றன. அச்சு நூல்கள்ல அப்படி சொல்ல முடியாது சார். கொரியர் இருக்கா சார், பாதுகாப்பா அனுப்புவீங்களா, எத்தனை நாள்ல சேரும், புத்தகம் கிழியாம வருமா, அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. சோ அந்த விதத்துல மின்னூல்கள் என்பவை ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சி, ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப மேம்பாடு, ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப முன்னேற்றம். அதை இந்த பைரசி பண்ற சில பேரை பார்த்து பயந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்பதால் இழப்பு நமக்கு தான், எழுதுகிற நமக்கு தான் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். நமக்கான இன்னொரு தளம், இன்னொரு தொழில்நுட்பம், இன்னொரு சேனல் நமக்கு வருவாயை, நம்முடைய புத்தகங்களை சரியானவர்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தளம் திறந்திருக்கிறதுங்கும் போது இந்த திருட்டு பயல்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தயங்கி அதை செய்யாமல் இருப்பது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன். திருடுகிறவர்கள் திருடி கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு பக்கம் திருடி கொண்டு இருக்கட்டும். நாம் உண்மையிலேயே புத்தகங்களை காசு கொடுத்து வாங்கி படிக்க தயாராக இருக்கிற வாசகர்களை மின் தொழில்நுட்பத்தின் மூலம் சென்று சேருவோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல என்னுடைய நம்பிக்கை. இதுதான் இன்றைக்கு நான் மின்னூல்கள் அறிமுகம் என்கிற தலைப்பிலே பேச நினைத்த விஷயங்கள். இவை உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். கேள்வி பதில் நேரத்திலே உங்களுக்கு இருக்கிற ஐயங்கள் எனக்கு தெரிந்ததை தெரிவிக்கிறேன். நன்றி.
மிக்க மகிழ்ச்சி ஐயா. மிக ஒரு நேர்த்தியான விளக்கம். கரையான் அரிக்காமல் எவ்வாறு புத்தகத்தை பாதுகாப்பது என்று தொடங்கி இறுதியாக ரியல் எஸ்டேட் தான் இந்த மின்னூல்கள் என்று நிறைவு செய்திருக்கின்றீர்கள். உண்மையில் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தற்பொழுது பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு எழும் வினாக்களை ஐயாவிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். 15 நிமிடம் வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு கேள்வியோடு நிறுத்தி அவர் ஐயாவிடம் பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். சொல்லுங்க. ஹலோ.